எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸை வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருக்கிறேங்க. இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி கார்ட்டில் சேர்த்து வச்சிருந்த பொருட்கள் தான். எப்போ ஆஃபர் வருதோ அப்போ தான் இந்த பொருளெல்லாம் வாங்குவேன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு செடியெல்லாம் வைக்கிறதுல நிறைய வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. நமக்கு இட பற்றாக்குறை. இடமே சின்ன இடம் தான். அதில் வந்து சைடில் இடம்லாம் எதுவும் விடலைங்க. கொஞ்சமாக நடந்து போகிற அளவுக்கு மட்டும்தான் இடம் விட்டுருக்குறோம். நம்ம செடி வைக்கணும் அப்படின்னா ஒன்று பால்கனியில் வைக்கணும், இல்லைன்னா மொட்டை மாடியில் வைக்கணும். அதுக்காக செடி வைக்கணும் அப்படின்றதுக்காக சில பொருட்கள் வாங்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருட்கள். அது எல்லாம் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாது. நான் வாங்கியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேங்க. இது வந்து பாட்டு செடி வைக்கிறதுக்காக 5 பீஸ் வருங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் எப்படி இருக்குமோ, ரொம்ப லேஸாக இருக்குமோ, மண்ணெல்லாம் போட்டு நம்ம செடி வச்சோம் உடஞ்சிருமோ அப்படின்லாம் நினச்சேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதிலே 2 ஹோல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி வந்து அந்த பிளேட்டில் கலெக்ட் ஆகும். நம்ம இன்டோர் பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வைக்கிறோன்னா தண்ணியெல்லாம் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பாட்டுக்குமே கீழே வந்து பிளேட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி 6 வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். இது எப்படி இருக்குமோ? ஏன்னா வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறது நமக்கு ரெட்டிப்பு வேலையாகிடுது. அதனால் பார்த்து வாங்கினேன். 6மே ரொம்ப சூப்பராக இருந்தது. 5மே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த செடியெல்லாம் வச்சிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு நிலவாசல் பக்கத்தில் இந்த சைடு அந்த சைடு அழகாக வந்து ஏதாவது பூச்செடி வைக்கலாம். அதே போல் கீழே 2 மேலே 2 பையனோட ரூமில் வந்து ஒரு 2 செடி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறேங்க. அடுத்து வந்து அதை எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் ₹184 அந்த பாட்டு 5 பாட்டும் வாங்கினேங்க. ஆஃபர் டைமில் வாங்கினேன். நீங்கள் மீஷோவில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே காசு கம்மியாக வருங்க. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்களா கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ வந்து அது ₹200 இருக்குது. நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கினீங்களா ₹184 கிடைக்குங்க. அடுத்து வந்து இந்த கூழாங்கற்கள் இது எல்லாரும் இப்போது யாராவது ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இதை பார்த்துருக்கலாம் நீங்கள். இது வந்து 5 கேஜியாக வாங்கியிருக்கிறேன். எதுக்காக இதை வாங்கினேன் அப்படின்னா நம்ம இன்டோர் பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்கள். தண்ணி ஊற்றி அந்த இடத்துல வந்து ஒரு அழுகிற ஸ்மெல் மாதிரி ஒன்று வரும். இந்த கல் போட்டு நம்ம வைக்கும்போது அந்த ஸ்மெல்லெல்லாம் வராதுங்க. நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து மொத்தம் ஒரு 5 கிலோ வருங்க. இது 5 கிலோவை எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா ₹183 இதை நான் வாங்கினேன். 5 கிலோ கல் கலராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் வந்து பிளான்ட் அந்த பிளாஸ்டிக்கு பாட் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம செடி வைக்கணுன்றதுக்காக இதை வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம நிலவாசலில் வைக்கும்போதும் சரி, இல்லை வந்து நம்ம ரூமில் வைக்கும்போதும் இதை போட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்கே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஒயிட் கலரில் கூட இருக்குது. ஆனால் நான் வந்து கலராக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை வாங்கியிருக்கிறேங்க. ₹183 5 கிலோ வர்த்துன்னு தான் நினைக்கிறேன் நான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கலாம், இல்லாட்டி தேவையில்லைங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ட்ரைனெக்ஸ் பவுட்ரு தாங்க. நம்ம வந்து கடையில் போயிட்டு ஒன்றா வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இதை 12 பீஸ் வாங்கியிருக்கிறேன். ₹158 வாங்கியிருக்கிறேன். மந்த்லி ஒன்ஸு நம்ம வந்து கிச்சன்லேயும் சரி, அதே போல் வாஷ் பேஷனில் இந்த பவுட்ரு போட்டு விட்டோம் அப்படின்னா ஏதாவது அடைப்புகள் இருந்தாலும் அது போயிடுங்க. இது வந்து ஒரு பேக்கெட் 50 கிராம். கடையில் வந்து இது ₹45 நினைக்கிறேங்க. இது வந்து 12 பீஸே எனக்கு வந்து ₹158 கிடச்சிது. இன்னும் யூஸ் பண்ணல. இது யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து சிங்கில் வாஷ் பேஷனில் மட்டும் இல்லைங்க, நம்ம லெட்டினில் கூட போடலாம். ஏதாவது நம்மளுக்கு அடைப்பு இருக்குது, சரியாக போகலை, தண்ணி ஊற்றினா சரியாக போகலை அப்படின்னா லெட்டினில் கூட ஒரு பேக்கெட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியை நீங்கள் ஊற்றும்போது ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட போயிடுங்க. இதை வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து புதுசாக இந்த வீட்டுக்கு வந்து இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன்.
நான் வந்து 3 மாசம் தான் ஆகுது. சரியா தண்ணி போகவே இல்ல. ஒரு வேள டேங்க் நெறஞ்சிச்சா என்னன்ற ஒரு டவுட் 3 மாசத்துல எப்படி நெறஞ்சிரும்? அதுக்கப்புறம் ஏதோ அடைப்பு இருக்கு. ஏன்னா புதுசா கட்டின வீடு, சிமெண்ட்டு இல்ல வேற ஏதாவது டஸ்ட்டு கிஸ்ட்டு போய் அடைஞ்சிட்டுருக்கும். அதனால தான் தண்ணி போகாம இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனெக்ஸ் பவுடர் ஒரு ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே போட்டுட்டு, அப்படியே விட்டுட்டேன் ஒரு 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணி ஊத்தி, அதுக்கப்புறம் விட்ட பிறகு இப்ப தண்ணி நல்லா ஃப்ரீயா போகுதுங்க. இப்ப இத நானாவா தான் செஞ்சது. இது வந்து லெட்டின்ல போடலாமா, போடக்கூடாதான்னு எனக்கு தெரியல. பட் இது போட்டா அடைப்பு ஏதாவது இருந்தா எல்லாத்துலயுமே போயிடுதுங்க. ஒர்த்தா இருக்கு. அதனால தான் நான் வந்து 5 12 பாக்கெட்டா வாங்கியிருக்கிறேன் மொத்தமா. அடுத்து இந்த பொருள தாங்க ரொம்ப நாளா வாங்கணும், வாங்கணும், வாங்கணும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த பொருள். வாங்கலாமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லி பீங்கான் ஜாடிங்க. ஒவ்வொன்னுமே வந்து இது வந்து 1000 எம்எல்ன்னு போட்டிருக்காங்க. 1000 எம்எல்னா 1 கிலோ பிடிக்காதுங்க. ஒரு 3/4 கிலோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். 3/4 கிலோ விட கம்மியா தான் பிடிக்கும்னு நெனைக்கிறேன் நானு. இது 2த்தையும் சேர்த்து ரூ. 306க்கு வாங்குனேன் நானு. பேக்கிங்லாம் சூப்பரா இருந்தது. இதெல்லாம் நான் பிரிச்சு பார்த்துட்டேன். பார்சல் வந்த உடனே நான் பிரிச்சு பார்த்துட்டேன். ஏன்னா, ஏதாவது உடைஞ்சு கிடஞ்சு வந்திருந்தது அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் போடணும் அப்படின்றதுக்காக, அம் எல்லா பொருளுமே நான் பிரிச்சு பார்த்துட்டேங்க. இது ஒண்ண மட்டும் பிரிச்சு பார்த்தா நல்லா பக்காவா பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. எந்த டேமேஜுமே இல்லைங்க. இந்த கலரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இது ஆக்சுவலா வந்து கடையிலலாம் பார்க்கும்போது ஒண்ணொண்ணு ரூ. 200 ரூ. 250 சொல்றாங்க. இதே சைஸ் தான். பட் இது வந்து மீஷோல ஆஃபர்ல வாங்கும்போது ஒண்ணு வந்து ரூ. 153 வந்ததுங்க. 2 வந்து ரூ. 306க்கு இந்த பீங்கான் ஜாடி வாங்குனேன். இது ஒர்த்தா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சிலர் நான் ரூ. 100க்கெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனா இங்க சூப்பர் மார்க்கெட்ல நான் போய் பார்க்கும்போது ஒண்ணொண்ணு ரூ. 200 ரூ. 250 அந்த டிசைனுக்கு ஏத்தா மாரி, மாடலுக்கு ஏத்தா மாரி விலை வந்து மாறி இருந்ததுங்க. பட் இந்த மாரி இது வந்து ரூ. 200 போட்டிருந்தது. நான் இங்க 2, 3 பேர்கிட்ட கேட்டா, "நான் ரூ. 100க்கு தான்ப்பா வாங்குனேன். நீங்க ரூ. 150 சொல்றீங்களே" அப்படின்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு ரேட் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா நீங்க லோக்கல் ஷாப்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இங்க சூப்பர் மார்க்கெட்ல தான் பார்த்தேன். லோக்கல் ஷாப்ல வாங்கியிருந்தீங்களா, எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா எந்த டேமேஜும் இல்லாம சூப்பரா பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. 1000 எம்எல்ன்னு போட்டிருந்தாங்க. பட் இத 3/4 கிலோலருந்து 1/2 கிலோ விட கொஞ்சம் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நாளா வாங்கணும், வாங்கணும். ஏன்னா உப்பு வந்து நான் கண்ணாடி ஜார்ல தான் போட்டுருக்கிறேன். நெறைய பேர் சொன்னாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், "பீங்கான்ல போட்டு வை. உப்பு, ஊறுகாய் எப்பவுமே பீங்கான்ல இருக்குது. லக்ஷ்மி கடாட்சம்" அப்படின்னு சொன்னாங்க. அதனால இது 2 வாங்கியிருக்கிறேன். இப்போதைக்கு இது 2 வாங்கியிருக்கிறேங்க. அடுத்து இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்ட். என்கிட்ட வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு. வுட்டுலயும் வச்சிருந்தேன் நானு. அது வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, தண்ணி பட்டு, பட்டு, பட்டு ஒரு மாரி ஃபங்கஸ் மாரி வெள்ளையா வந்துருது. ஒரு 2 நாள், 3 நாள் நம்ம அத யூஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்டின்னா, அதுல வந்து குட்டி, குட்டி, குட்டி பூச்சியெல்லாம் வந்துருதுங்க. அது என்ன நம்ம வாஷ் பண்ணா கூட உள்ள வந்து சின்ன, சின்ன ஹோல்ஸ் மாரி இருக்கு. அந்த ஹோல்ஸ்க்குள்ள அது பூச்சி இருக்குமோன்ற ஒரு பயம் வந்துருது. அதனால இத வந்து ஆக்சுவலா நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, லார்ஜ் சைஸ் தாங்க நான் போட்டேன் இது. பட் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப இது சின்னதா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. பாருங்க. இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணாடி மாரி இருக்கு. அதுக்கு மேல வந்து ஒரு கவர் போட்டு தான் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. நல்லாருக்கு. குவாலிட்டிலாம் நல்லாருக்கு. இதில வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து பிளாஸ்டிக்கோ இல்ல வுட்டோ வச்சோம்னா எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இத வந்து நம்ம கவுண்டர் டாப்ல வச்சுட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தின்னா இருக்கு இல்லைங்களா? எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சைஸும் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லங்க அது சைஸு. இதோட விலை வந்து நான் வாங்குனது வந்து ரூ. 190க்கு அந்த ஸ்டீல் சாப்பிங் போர்டு வாங்குனேன். அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் பெரிய சைஸா இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ரொம்ப குட்டி சைஸா இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. பெருசா யூஸ் பண்ணிட்டு நம்ம இது சின்னதா பார்க்கும்போது அப்படி தெரியுதா என்னன்னு தெரியலங்க. அடுத்து இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தீபம் ஏத்துறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பூஜை அறைலாம் எதுவுமே வைக்கலங்க. ஆனாலும் வந்து நம்ம கீழ தீபம் ஏத்துனாலும் மேலமும் தீபம் ஏத்தணும். அதுக்கு வந்து ஆப்ஷன் எதுவுமே கிடையாதுங்க. அதனால சின்னதா வந்து நம்ம ஒரு விளக்கு வச்சு, ஒரு விநாயகர் வச்சு, ஒரு விளக்கு வச்சு ஏத்துறதுக்காக இத ஆர்டர் பண்ணி வாங்குனேங்க. இது ரிவ்யூலாம் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது. நெறையலாம் வைக்க முடியாது நம்ப. மேல வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து சும்மா அந்த செல்ஃப்ல வைக்கிறேங்க நானு. இத வந்து செட் பண்ணிட்டு, இதில வச்சு தீபம் ஏத்தலாம்னு சொல்லிட்டு, இத ரொம்ப நாளா பார்த்து வச்சுட்டே இருந்தேன். எப்படி வருமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்க முன்னாடி தான் இத வந்து அன்பாக்ஸ் பண்றேன். மத்த பொருட்கள் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே பிரிச்சு பார்த்துட்டேன். இது இன்னைக்கு தான் வந்தது. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு இது வந்ததுங்க. அதனால இத பிரிச்சு பார்த்துட்டு, இத செட் பண்ணிட்டு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தீபம் ஏத்திடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது எப்படி நம்ம
அசெம்பிள் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. முதல்ல கொஞ்சம் குழப்பமா இருந்தது. அப்புறம் அசெம்பிள் பண்ணிட்ட பிற்பாடு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அத ஏதாவது நம்ம பேஸ்ட் வச்சு ஒட்டணுமா, இல்ல ஃபெவிக்விக் வச்சு ஒட்டணுமா என்னான்னு எனக்கு தெரியல. இது செட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஃப்ளைவுட் தான் இது. இது வுட்டுன்னு போட்டிருந்தாங்க. பட் வந்து ஃப்ளைவுட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் பட்டுது அப்படின்னா போயிடும்னு நெனைக்கிறேன். நம்ம சிம்பிளா ஒரு தீபம் ஏத்துறதுக்காக மட்டும்தாங்க. இதோட விலை வந்து ரூ. 158. உண்மையிலேயே ரூ. 158க்கு இந்த பொருள் வொர்த் அப்படின்னு தாங்க நெனைக்கிறேன் நானு. நமக்கு வந்து ஆப்ஷனல் குடுத்துருக்காங்க பாருங்க. இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஈஸியா எல்லாருமே பண்ணிடலாம். இதுக்கு ஸ்க்ரூ டிரைவரோ, நெட்டோ எதுவுமே தேவையில்ல. நம்ம கையிலேயே பண்ணிடலாங்க. உங்களுக்கு பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. முதல்ல ரொம்ப குழப்பமா இருந்தது. எத ஃபர்ஸ்ட் வைக்கிறது, எத செகண்ட் வைக்கிறது அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் அந்த மாடல் வச்சு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் அழகா இது மாரி செட் பண்ணிட்டேன். மணியும் குடுத்துருக்குறாங்க அதுல. இந்த மணிய வந்து இங்க ஹேங் பண்ணி விடணும். அது வந்து கட்டிங் பிளேடு வச்சு கொஞ்சம் அந்த கம்பிய நீக்கிட்டு மாட்டுனேங்க. அது அப்புறமா மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. ஒரே ஒரு விநாயகர் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்திக்கலாம். ஒரு தீப்பெட்டியோ, இல்ல நம்ம கற்பூரம், சாம்பிராணி இதெல்லாம் கூட கீழ வந்து அதில வச்சுக்கலாம். ஸ்பேஸ் குடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உண்மையிலே ரூ. 158க்கு வொர்த்து அப்படின்னு தான் நெனைக்கிறேன். கொஞ்சம் லூஸா ஆடுறா மாதிரி இருக்கு எனக்கு. சரி இவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் ஃபெவிக்விக் வச்சு கொஞ்சம் டைட்டா ஒட்டிட்டோம் அப்படின்னா, இங்க லாக் கூட குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லாக் போட்டோம் அப்படின்னா, அது மேல இருக்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து விழாம இருக்கும். நம்ப ஏதாவது விளக்கு வைக்கிறோம், இல்ல ஏதாவது ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். விழாம இருக்கிறதுக்காக 2 பக்கமா 2 லாக்கு குடுத்துருக்குறாங்க. கீழ இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வேள அது கரெக்ட்டா நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்டின்னா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். இதில தீபம் ஏத்தும்போது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நான் வாங்குன பொருட்களே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மந்திர் தாங்க. பூஜை பொருட்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பூஜை பண்றது, பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது. இப்போ வந்து மேல தீபம் ஏத்துறதுக்காக இத செட் பண்ணிட்டு தீபம் ஏத்துனா அவ்ளோ மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும். எனக்கு அது ஒரு குறையாவே இருந்ததுங்க. இவங்க கூட சொன்னாங்க, "மேல எதுக்கு தீபம் ஏத்துற? வெளிய கீழ மட்டும் பூஜை ரூம் இருந்தா போதும். மேலலாம் தேவையில்ல" அப்படின்னு சொன்னாங்க. மேலேயும் வந்து மெயின் டோர் இருக்கு. மெயின் வாசக்கால். அதுக்கு வந்து எப்பவுமே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 2 பக்கமே வந்து தீபம் ஏத்தி வைப்பேங்க. உள்ளுக்குள்ள தீபம் ஏத்துறதுக்கு தான் எனக்கு ஆப்ஷன் இல்லாம இருந்தது. அதுக்காக தான் இத வாங்குனேன். இத அழகா எங்க செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து செட் பண்ணிட்டு, இன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து தீபம் ஏத்திருவேங்க. ஒண்ணும் பெருசா இல்லங்க. ஒரு விநாயகர் சிலையும், அ ஒரு தீபமும். அது மட்டும் இருந்தா போதுங்க. விநாயகர் இருந்தாலே போதும். அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார் இல்லைங்களா? இந்த பொருட்கள் தான் பார்த்து பார்த்து இத வாங்குனது. அந்த மந்திர் வந்து பௌர்ணமி அன்னைக்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பொருட்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சமான பொருட்கள்? எது ரொம்ப விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவை இருந்தா வாங்குங்க. தேவையில்லாம எந்த பொருட்களும் வாங்கிக்காதீங்க. இப்ப வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.